வந்து தமிழ் திரை இசை பாடல்கள் தான். எங்களுக்கு தமிழில் வந்து சப்ஜெக்ட் படிக்கிறோம். அதை தாண்டி வந்து நீங்கள் தமிழை பற்றி வேறு என்ன புது புது வார்த்தைகள் எதில் கண்டுபிடிப்பீங்கன்னா, நீங்கள் அந்த வர பாட்டில் இருந்தால் நீங்கள் எடுத்துக்குவீங்க. தமிழும் கம்மியாயிடுச்சு, ஸோ பாட்டும் கம்மியாயிடுச்சு அப்படிங்கிற ஒரு நிலையில் வந்து இளைய தலைமுறையினர் நினச்சா கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. எங்களை மாதிரி கேட்டு வளரலையே, தமிழெல்லாம் நீங்கள் கேட்டு வளரலையே அப்படிங்கிற ஒரு வருத்தம் வந்து எங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த படத்தில் வந்து அந்த மாதிரி ஒரு களம் வந்து அமைச்சு கொடுத்துருக்குறாங்க. அதே போல் பாடல்கள் வந்து ஸ்பீட் பிரேக் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் போயிட்டுருக்கு. உண்மையாக அது ஸ்பீட் பிரேக் தானா இல்லை மைலேஜா அப்படின்னா நம்ம ஒரு சில விஷயங்களை எடுத்து பார்த்தா தெரியும். குணான்னு ஒரு படம் வந்துச்சு, இப்போ ரீசெண்டாக வந்து பாட்டு இந்த இளைய தலைமுறைகளுக்கு தெரியுங்கிறங்காட்டி இதை விளக்கமாக சொல்கிறேன். அந்த படத்தோட கிளைமேக்ஸ் காட்சியில் வந்து பார்த்திங்கன்னா ஹீரோயினுக்கு அடிபட்டிருக்கும். போலீஸ் ஒரு பக்கம் தேடிட்டு இருப்பாங்க, இருட்டு குகைக்குள்ளே போய் இருப்பாங்க. ஆனால் அந்த இடத்துல அழகான ஒரு காதல் பாட்டு, அது ஒரு நார்மலான பாட்டாக இருக்காது, அது வந்து ஒரு வசனத்தோடு வர காதல் பாட்டாக ஒரு களம் அமைச்சு அந்த படம் வந்து எனக்கு தெரிஞ்சு அது சரியாக போகலை அந்த டைமில். ஆனால் அந்த படத்துக்கு அந்த பாடல் மிகப்பெரிய அடையாளமாக இருந்துச்சு. இன்றைக்கி அதே படம் வந்து மஞ்சுமல் பாய்ஸ் இன்றைக்கி வந்து பெரிய வியாபாரமாக இருக்குது. அந்த படம் வந்து அந்த பாடலும் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கும் அது அடையாளமாக இருக்குது. அப்போ வந்து பாடல் அப்படிங்கிறது மைலேஜ், எப்போ நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணும்போது பாடல் அப்படிங்கிறது மைலேஜ். ஸோ அந்த மாதிரி ஒரு களம் வந்து இந்த படத்தில் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதே போல் கவிஞர்களும் வந்து பார்த்திங்கன்னா கேப்பு கிடச்சா கெடா வெட்டிடுவோம். அந்த மாதிரி வந்து கெடா வெட்டுறதை பற்றி நம்ம சேரை திருப்பாச்சி சேரை வச்சுட்டு நம்ம கெடா வெட்டுறதெல்லாம் பேச முடியாது. விஜய் சேரை வச்சு கெடா வெட்டுற சீனெல்லாம் வச்சார் அவர். அந்த மாதிரி அவரோட பாடல்களில் எனக்கு ரொம்ப பிடிச்ச பாடல் வந்து பார்த்திங்கன்னா, மீசையில் மண்ணு பட்டா கோழைன்னு பேர் வரும், மீசையில் பொண்ணு பட்டா வீரந்தானடா அப்படின்ட்டு எழுதுவார். சின்ன ஒரு விஷயத்தில் அப்படியே டேர்ன் பண்ணிவிடுவாங்க விஷயத்தையே. அந்த மாதிரி அவரோட நாங்கள் பாட்டு எழுதணும்னு நினச்சிட்டு கார்மெண்ட்லாம் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது அவரோட பாடல் திருப்பாச்சி பாடல்லாம் பட்டி தொட்டியெல்லாம் கிளப்பின பாடல்கள். ஸோ அவர் முன்னாடி வந்து இந்த இசை விழா நடக்கிறது ரொம்ப பெருமையாக இருக்குது. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இவர் மட்டும் நிறைய பேர் கண்ணாசனெல்லாம் எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் அந்த ஒரு இளமையனும் பூங்காற்று அந்த பாட்டில் வந்து ஒரு எல்லை மீறுற ஒரு பாட்டில் வந்து அழகாக சொல்லிடுவாங்க, கங்கை நதிக்கு மண்ணில் அணையா அப்படின்னு. இந்த மாதிரி வரிகளெல்லாம் வந்து கொடுக்கக்கூடிய பாட்டில் கேப்பு கிடைச்சாலே கெடா வெட்டிடுவோம், களமே இல்லையே அப்படிங்கிற ஒரு வருத்தம் இருக்குது. அது மாதிரி பார்த்தீங்கன்னா வாலி ஐயா காற்று வாங்க போனேன் ஒரு கவிதை வாங்கி வந்தேன், ஒரு பொண்ணை பார்த்தேன் கவிதை வந்துருச்சும்பாரு. இதே விஷயத்த வைரமுத்து வேறு மாதிரி சொல்லுவார். சுண்ணாம்பு கேட்க போய் சொக்கத்தங்க வாங்கி வந்தேன், காலம் கணிஞ்சிருக்கு. சுண்ணாம்பு தான் வாங்க போனேன். சுண்ணாம்பு வந்து சும்மா வெத்தலைக்கு அப்படி தெரியும், வெத்தலை போடுறவங்களுக்கு தெரியும். சுண்ணாம்பு வந்து காசுக்கு தர மாட்டாங்க, அப்படி சும்மா கொடுப்பாங்க. சொக்கத்தங்க இன்றைக்கி 1 லட்ச ரூபாய்க்கு மேலே போயிட்டுருக்கு. ஸோ அப்படி வந்து கவிஞர்கள் வந்து கேப்பு கிடச்சா கெடா வெட்டிடுவாங்க. பழனி பாரதி ஐயா எடுத்துட்டோம்னா, நீ வெட்டி வெட்டி போடும் நகத்துலலாம் குட்டி குட்டி நிலவு தெரியுதடி அப்படிம்பாரு. ஸோ இந்த மாதிரி வந்து காலத்துக்கும் வந்து நிறைய கவிஞர்கள் இருக்கிறாங்க, களம் இல்லை அப்படிங்கிற ஒரு வருத்தம் இருக்குது. இந்த களத்தை ஏற்படுத்தி கொடுத்துருக்குறாங்க. இது இசையமைப்பாளர், நான் விஷயத்துக்கு வந்துடுறேன். இசையமைப்பாளர் தீபன் வந்து பார்த்திங்கன்னா, நானும் அவர் கிட்டத்தட்ட அவர் இப்போ அறிமுகமாகறாரு. கிட்டத்தட்ட எனக்கு அவர் அறிமுகம் வந்து 5 வருஷத்துக்கு முன்னாடியே நிறையா சில ஆல்பம்ஸ் பண்ணியிருக்கிறோம் நாங்கள். இந்த டீமே வந்து பார்த்திங்கன்னா தீபன் சார், ஸ்ரீராம் எடிட்டரு, அவர் தான் என்னோடய முதல் ஆல்பம் பாடலோட எடிட்டரு. ஸோ இந்த ஒரு டீமில் ஒரு 4-5 பேர் வந்து பார்த்திங்கன்னா அவர் கூட ஒர்க் பண்ணுற சந்தீப் எல்லாருமே வந்து ஆல்ரெடி நாங்கள் ஒரு 5-6 வருஷமாக ஒட்டா பயணிச்சிட்ருக்கோங்க. ஒரு பெரிய வியப்பான விஷயம், தீபன் வந்து அவருக்குன்னு ஒரு படம் கிடைக்கும்போது எங்களை பயன்படுத்திக்கிட்டுன்னு நினச்சதுக்கே வந்து அவருக்கு வந்து மிகப்பெரிய பாராட்டுகளை தெரிவிச்சுக்கணும். ஏன்னா ஒரு கமர்ஷியல் ஆளுகளை போகாமல் திறமை இருக்கிற ஆளுகளை எடுத்து பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அவர் வந்து ஒரு அற்புதமான மனதுக்காரர், அற்புதமான இசையமைப்பாளருங்கிறது நீங்கள் சொல்லுங்கள். என்கிட்ட கூட கேட்டாங்க, என்ன வரிகள் எழுதியிருக்கீங்க அப்படின்னு. நம்மளோட ஓன் ஹவ் வில் ப்ளோ அவர் ஓன் ட்ரம்பட், நம்ம எப்படி நான் நல்ல வரிகள் எழுதியிருக்கேன், நான் எப்படி சொல்கிறது, நீங்கள் சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி பாட்டு மட்டும் எழுதியிருக்கேன் அப்படின்னு. ஸோ வரிகளை கேட்டுட்டு நீங்கள் சொல்லுங்கள், பாடலை கேட்டுட்டு நீங்கள் சொல்லுங்கள். அந்த மாதிரி தீபன் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கிறாரு. அவருக்கு வந்து ப்ரொடக்ஷன் டீம் வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. எப்போ போயிட்டே இருப்பார், ப்ரோக்ராமிங் பண்ணிகிட்டு இருப்பார். திடீர்னு நான் வந்து லைவ் செஷன் போகிறேன், இதுக்கு லைவ் போகிறேன் ப்ரோ, இது இப்படி பண்ணுறோம் ப்ரோ அப்படிம்பாரு. அது வந்து பார்த்திங்கன்னா அதான் சொல்கிறார். முதல்ல கேட்டப்போ ஒரு மாதிரி இருந்து கடைசியாக பாடல் நீங்கள் கேட்டிருப்பீங்க. அவரோட மியூசிக்கல் உழைப்பு வந்து ரொம்ப கடைசி நிமிஷம் வரைக்கும் அந்த மாஸ்டர் பண்ணி எடுக்கிற வரைக்குமே வந்து மிக கடுமையான உழைச்சிருக்கிறார் அவர். அதே போல் டைரக்டர் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து நம்ம ஏதாவது ஒரு ஆல்டர்னேட்டிவ் லைன் கொடுத்தோம்னா அதையும் வைங்க அப்படிம்பாரு, இதே வைக்கல அப்படின்னு.
அந்த மாதிரி அவர் வந்து ஒரு இயக்குனரை தாண்டி மிகப்பெரிய ரசிகராக அமைஞ்சது வந்து எங்களுக்கு ரொம்ப ஒரு இது. ஏதாவது ஒன்று இன்னைக்கு காலையில் கூட வந்து கேட்டிருந்தாரு, உதிரிகிறேன் சாருங்களை இன்னும் கொஞ்சம் நீங்கள் டெப்த்தாக எழுதிருக்கலாம் அப்படின்னு. சார் போதும், இவ்வளோ டெப்த்தாக புரிஞ்சுக்குவாங்களான்னு தெரியல அப்படின்னு. அந்த மாதிரி வந்து இன்னைக்கு காலையில் கூட சொல்கிறாரு. அந்த மாதிரி இந்த படத்தில் இன்னொரு பாடல் வந்து இன்னும் 2 பாடல் ஒளிபரப்பில், ஒரு பாடல் வந்து இந்த காஞ்சிப்பட்டு சேலை கட்டி வந்து உதாரணமாக கொடுத்தாரு, அதையும் சொல்லிட்டு இருந்தார். அந்த பாடல் வந்து கொஞ்சம் ஆங்கிலம் கலந்து அது மட்டும் எழுதியிருக்கிறோம். அந்த பாடலும் கமர்ஷியலாக போகும். இன்றைக்கி இது பண்ணல, பட் யூடியூப்பில் பாருங்கள். நல்லா அந்த அந்த பாடலோட ஒரு மாடலில் ஒரு பாடல் பண்ணியிருக்கிறோம். சரி. சொல்லிடுறேன். சரி சரி. ஸோ அனைவருக்கும் நன்றி. இந்த ரொம்ப ஸ்க்ராட்ச் ஒரு ஐடியாவாக சொன்னார். இதுதான் லைன் ப்ரோ, இந்த மாதிரி என்கிட்ட லைன் இருக்குது, நம்ம இந்த படமாக பண்ணலாமா அவனு கேட்கு. அதுலேருந்து நாங்கள் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதுக்கு என்னென்ன மாதிரியான சாங்ஸ்லாம் வரும், என்ன மாதிரியான எந்தெந்த இடத்துல சாங்ஸ் வரும்னு அப்போவே நாங்கள் பிளான் பண்ணிவிட்டு, ஸோ அதுக்காக ஒரு ப்ரீ ப்ரொடக்ஷன்லேருந்தே நாங்கள் சாங்ஸ் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதனால தான் சாங் எனக்கு தெரிஞ்சு என்னோடய பெஸ்ட் கொடுத்துருக்கேன்னு நான் நம்புகிறேன். ஸோ டைரக்டர் அண்ட் ப்ரொடியூசருக்கு ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் என்னோட டெக்னீஷியன்ஸ் அண்ட் சிங்கர்ஸ். இந்த பாட்டை வந்து சைந்தவிகா, அப்புறம் சத்யபிரகாஷ், அப்புறம் சதீஷ் விஜய், அர்ச்சனா, அப்புறம் முகேஷ் அண்ணா அவங்க எல்லாம் பாடியிருக்காங்க. ஸோ ஒரு புது கம்போசர், நிறைய பெரிய சிங்கர்ஸ் வந்து பாடியிருக்காங்க. அது எனக்கு ரொம்ப பெரிய சப்போர்ட்டாக இருந்துச்சு. ஸோ அவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப பெரிய தேங்க்ஸ். ஸோ அதுக்கப்புறம் வந்து பாட்டு எல்லாத்தையுமே எழுதின என்னோட கவிஞர், என்னோட பாடலாசிரியர் பாலாண்ணா. பாலாண்ணா வந்து என்னோடய கெரியரில் வந்து ஒரு முக்கியமான ஒரு ஆள். ஏன்னா அவர் உள்ளே வந்ததுக்கப்புறம் என்னோடய பாட்டோட ஒரு சவுண்டிங் மாறுச்சுன்னு நான் நம்புகிறேன். அதை லிரிக்கலாக வந்து ஒரு மேஜிக் பண்ணி இன்ன வரைக்கும் நாங்கள் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். நாங்கள் நிறையா கண்டிப்பாக ஒர்க் பண்ணுவோம். அடுத்த படத்துலேயே அண்ணா ஒரு பாட்டு எழுதியிருக்காரு, அதை அப்புறம் சொல்கிறோம். ப்ராமிஸ். ஆமாம், சில இங்கிலீஷ் வார்த்தை வந்து நம்மளுக்கு இங்கிலீஷ் வார்த்தை தெரியாது. அது தமிழ் வார்த்தை மாதிரியே நம்மளுக்கு ஒரு புழக்கத்தில் இருக்கிறதுனால ப்ராமிஸுங்கிறது தமிழ் வார்த்தை மாதிரி ஆகிப்போச்சு. இப்போ நல்ல டைட்டில் ப்ராமிஸுங்கிறது நல்ல வார்த்தை, நல்ல டைட்டில். முன்னெல்லாம் நாங்களும் ஸ்கூலில் படிக்கிற காலத்தில் இந்த சத்தியங்கிற வார்த்தை ரொம்ப பவர்ஃபுல். அது எதாவது பேசும்போது அவங்களுக்கு பேசுறது பொய்ன்னு தெரிஞ்சால் நீ சொல்கிறது உண்மையாக சொல்கிறோம், அது ஸ்ட்ராங்காக சொல்லிடுவோம். சத்தியம்னு சொல்லுன்னா கொஞ்சம் ஸ்ட்ரக் ஆயிரும். ஏன்னா அது வார்த்தைக்கு ஒரு பயம் இருக்கும். சத்தியம் பண்ணி சொல்லும்போது கொஞ்சம் தயக்கம், பயம். ஏன்னா நம்ம பொய்யுங்கும்போது சத்தியம் பண்ணுறது வராது. அந்த வார்த்தைக்கு அவ்வளோ ஒரு காலத்தில் பயம் இருந்துச்சு சத்தியம்னா. அப்போ சொல்லுவாங்க, அவனுக்கு சத்தியம்னா சக்கரை பொங்கலும்பாங்க. கரெக்டாக சொன்னேன்? ஆமாம்மா, சத்தியம். இது வேறு சத்தியம் சொல்லி ரொம்ப இருக்கு. ஆமாம், அவரே கதாநாயகன். ஆமாம், கதைக்கு ஏற்ற நாயகன். வழக்கம் போல் கதாநாயகி வரல. அது வந்து ராஜன் சார் டிபார்ட்மெண்ட்டு, அவர் பேசுகிறார் அதை பற்றி. கதாநாயகி வரல. நீங்கள் எவ்வளோ சொன்னாலும் நான் சரியாக படம் ஆரம்பிக்கும் போது கதாநாயகிட்ட ஒரு சத்தியம் வாங்கணும். நான் ஆடியோ லஞ்சுக்கு வருவேன், எல்லா ப்ரொமோஷனுக்கு வருவேன், இது இந்த படத்தின் மேல் சத்தியம் அப்படின்னு சத்தியம் பண்ணிட்டு தான், ப்ராமிஸ் வாங்கிட்டு தான் நீங்கள் படத்தையே ஆரம்பிக்கணும் போல இருக்குது. இந்த ஆடியோ லஞ்சில் பாடல் உண்மையாக ரொம்ப காலத்துக்கு அப்புறம் நிறைய ஆடியோ லஞ்சு வந்திருக்கோம். 3 பாடலுமே நம்மளை ஈர்த்தது. ஏதோ பாட்டு பார்க்கணும் இல்லாமல் டியூனும் சரி, வரிகளும் சரி, கவிஞர் பாலா அவர்கள் முழுக்க ஒரு தமிழ் ஆளுமை இருந்துச்சு. நல்லா பண்ணிக்கார். நிறைய வரிகள் இளமை பொல்லாதது, நிறைய வரிகளை நல்ல சில வார்த்தைலாம் போட்டிருந்தீங்க சார். நன்றி சார், நன்றி. ஆமாம், அந்த உடைந்து போனேன் நான், அது உண்மையிலேயே கொஞ்சம் பார்க்க நமக்குள்ள ஒரு இறுக்கம் வருது. எப்போவுமே இசைங்கிறது சிலது வந்து நம்ம ரசிக்கிறதுக்கும் நம்ம ஆடுறதுக்கும் ஜாலியாக இருக்கும் பயன்படும். சில இசை தான் நம்ம இதயத்துக்கும் அதுக்கும் ஒரு பாலத்தை அமைக்கும். இந்த 3 பாடலுமே இதயத்துக்கும் இசைக்கும் ஒரு பாலம் அமைச்சிருக்கு. சரவணன் தீபன் அவர்கள் உண்மையிலே மிகச்சிறந்த இசையமைப்பாளர் சார்.
அது மாதிரி விஷுவல் அந்த 3வது சாங்கு கேமராமேனுக்கு வாழ்த்துக்கள், நல்ல ஒளிப்பு செஞ்சுருந்தார். கதை இருக்குங்கிறது தெரியுது. படம் இப்போ ட்ரெய்லர் பார்க்கும்போது சில கதை இருக்குது அப்படிங்கிறது கொஞ்சம் மனசுக்கு படுது. ஏன்னா அங்கங்கே லவர் தலையில் சத்தியம் பண்ணிட்டே இருக்காரு. ஒருத்தர் எங்கே அதிகம் சத்தியம் பண்ணுறானோ அங்கே உஷாராயிடணும். ரொம்ப ரேராக சரியான இடத்துல சத்தியம் பண்ணால் தான் அது சரியாக இருக்கும். அப்பப்போ நான் சத்தியம் சொல்கிறேன்னா நான் சத்தியம் ஒரு நாளைக்கு 10 சத்தியம் பண்ணுவாங்க. அவன்கிட்ட கொஞ்சம் டேஞ்சராக இருக்கணும். இப்போ ஆமாம், இந்த ஹீரோ தெரில எத்தனை சத்தியம் பண்ணான்னு தெரில. ஆனால் அப்பப்போ காயலி தலையில் சத்தியம் பண்ணுறாரு. அப்போயே அதில் கதை இருக்குன்னு தெரிஞ்சு போச்சு. முந்தான முடிச்சில் இன்ட்ரோல் பேஸ்மெண்ட்டு பாக்கியராஜ் மேலே ஊர்வசி பள்ளி சுமத்துருவாங்க. கடைசி பாக்கிய சொல்லுவார், குழந்தைய போட்டு இதை தாண்டும்பார். தாண்டிடுவாங்க, பொய் சத்தியம் தான் தாண்டிடுவாங்க. அங்கேயே கதை ஆரம்பிக்கும். அது மாதிரி இவர் கதனாய் தலையில் கை வச்சுட்டாரு, கதை ஆரம்பிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். நான் அந்த சத்திய சோதனைங்கிறது அப்புறம் வரும். செகண்ட் ஆஃப் சத்திய சோதனை நினைக்கிறேன். ஓகே ஓகே. சிறிய படம் அப்படின்னாலே கண்டென்ட்டு தான். சிறிய படங்கிறது பெரிய ஆர்டிஸ்ட் இருக்க மாட்டாங்க, பெரிய ஹீரோ இருக்க மாட்டாங்க, பெரிய கேமராமேன் இருக்க மாட்டாங்க, பெரிய பட்ஜெட்லாம் இருக்காது. சிறிய கதையில் கண்டென்ட் இருக்கும், நல்ல கதை இருக்கும். நல்ல கதை, வித்தியாசமான கதை இருந்தால் தான் அது சிறந்த படம். கமர்ஷியல் படம் வேறு, சிறந்த படம் வேறு, நல்ல கருத்துள்ள சமூகத்துக்கு தேவையான படங்கள் வேறு. வாழ்க்கைக்கு தேவையான கதைங்கிறது சில படங்கள், சமூகத்துக்கு தேவையான கதைங்கிறது சில படங்கள். இது என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ப்ராமிஸ் திரைப்படம் வந்து வாழ்க்கைக்கு தேவையான கதைன்னு நினைக்கிறேன். பட்டா சார், நாங்கள் சும்மா முழுசும் ட்ரெயிலில் பார்த்துட்டு நாங்களே கொஞ்சம் முடிவு பண்ணிக்குவோம். அது மேக்ஸிமம் அது கரெக்டாக தான் இருக்கும். அதில் இப்போ சமீபத்தில் ஒரு 10 சின்ன படம்ல 2 படம் தான் சக்ஸஸ் ஆகிருக்கு. சில சின்ன சின்ன படங்கள் வந்துட்டு அப்புறம் சின்ன படங்கள் பார்க்குற அந்த மோகத்தையும் வேகத்தையும் குறைச்சிருது. ஆடியன்ஸ் பயப்படுறாங்க. ஏன்னா சிலர் வந்து ஆசைக்கு படம் பண்ணிடுறாங்க. ஏதோ படம் பண்ணணும், நம்மளுக்கு பிடிச்சிரு, நம்மளுக்கு ஹீரோ, அது பண்ணி ஒரு அனுபவம் இல்லாது, தொழில் தெரியல, அனுபவம் இல்லை, இதெல்லாம் பண்ணி பண்ணுறதுனால சின்ன சின்ன படங்களுக்கு மக்கள் வந்து பயப்படுறாங்க. இந்த படம் ப்ராமிஸ் வந்து அந்த நம்பிக்கை கொடுக்குது. சிறிய படம் இருந்தாலும் இது நல்ல ஒரு படமாக இருக்கிற நம்பிக்கை கொடுக்குது. நல்ல கண்டென்ட்டு சின்ன லைனில் சொன்னார், அதை நம்ம கதையை ஓப்பன் பண்ணிடக்கூடாது, அப்புறம் ஏன்டா பிற பேச கொடுத்துன்னு ஒரு டயர்ட் ஃபீல் பண்ணிடுவார். அந்த கண்டென்ட் நல்லா இருக்குது, தேவையான கண்டென்ட் தான். ஆமாம், மனைவிமார்கள் ஈஸியாக புருஷனை நம்பிடுவாங்க, அது காதலை நம்பிடுவாங்க. ஆமாம், அதுக்கப்புறம் வர வினைகள்லாம் அப்புறம் வேறு விஷயம். இந்த படம் கண்டிப்பாக வெற்றி அடையணும். நேவிலேருந்து வந்திருக்காரு ப்ரொடியூசரு. லென்த் அடிச்சார்ல, படப்பட அடிச்சாருங்க. ஆமாம், மிஷின் கன் மாதிரி. வாழ்த்துக்கள் சார். நாகராஜன் சார், வாழ்த்துக்கள். இப்போ பாருங்கள், இப்போது சின்ன படங்கள் வருது. இன்றைக்கி வந்து ரீரிலீஸுக்கு உள்ள அந்த ஒரு வரவேற்பு இன்றைக்கி ஸ்டேட் ரிலீஸுக்கு படங்களுக்கு இல்லை. மிகப்பெரிய ஒரு ஆபத்தில் இருக்கும். படையப்பா வந்துச்சு, பெரிய ஹிட்டு. அது கூட சின்ன இப்போ இந்த படங்கள் எதுவும் கலெக்ஷன் ஆக மாட்டேங்குது. இப்போ மங்காத்தா இன்னும் 4 நாளைக்கு ஃபுல்லாகிடுச்சு தேட்டலாம். அதோட இந்த படங்கள் திணறுனா இப்போது திரௌபதி 2 மங்காத்தா கூட அது வந்துச்சு. இப்போ அவர் இயக்குனர் மோகன்ஜி அவர் தைரியத்தை பாராட்டணும் சார். மோகன்ஜி தைரியத்தை. ஒரு மனுஷன் படம் சரியான வசூல் இல்லைங்கிறது 3 நாள் சொல்கிறார் சார். இருந்தாலும் ஓப்பன் வீடியோவில் யாருக்கு தைரியம் வரும்? எல்லாருமே ஃப்ளாப்பான படத்துக்கு ஒரு 2வது நாளே வெற்றியில் கொண்டாடிருக்காங்க. படம் கலெக்ஷன் ஆகலை, ஆனால் சக்ஸஸ் மீட்டிங். ஆனால் ஒரு மோகன்ஜிங்கிற ஒரு இயக்குனர் ரொம்ப நான் பாராட்டுறேன். மங்காத்தாவோட விட்டு தப்பு. மங்காத்தாக்குள்ளே வரவேற்பு என் படத்துக்கு இல்லை, அங்கேயும் ஓப்பனிங் வந்து என் படத்துக்கு இல்லைன்னு ஒரு மனுஷன் 3வது நாள் வந்து பேட்டி கொடுக்குறான்னா
உண்மையிலே ஒரு தைரியமான இயக்குனர் அவர். பொய்யா வந்து என் படம் வெற்றி ஒரு 2 நாள் இவ்வளோ வசூல், 3 நாள் அந்த வசூல்னு சொல்லாமல் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட். ஆனால் படம் நல்ல டாக் இருக்குது. பார்த்தவங்க சொல்கிறாங்க நல்லா இருக்குங்கிறாங்க. ஒரு சின்ன பட்ஜெட்டில் பிரமாணமாக எடுத்திருக்காங்க, எல்லாம் பாராட்டெலாம் இருக்குது. என்னென்னா நம்மளுக்கு மக்கள் வந்து இந்த சிறிய படங்கள் பார்க்க பயப்படுற சொல்லலாம். அந்த பயம் வந்து அங்கே போகாமல் ஏற்கனவே வெற்றி அடைஞ்ச படம் மங்காத்தா வரும்போது அதுக்கு போயிடுறாங்க. அப்போ சிறிய படங்கள் பார்க்குற பயத்தை நம்ம தமிழ் திரையுலகம் கொடுத்துருக்கு. அது கொடுத்தனால தான் தயங்குறாங்க. இது தொடர்ந்து நிறைய படங்கள் இப்போ ரெடி ஆகிட்டு இருக்கு. இப்போ பாருங்கள், ரஜினி சார் படமே, அடுத்து எஜமான், மன்னன் எல்லாம் ரெடி ஆகிட்டுருக்கு. அதுக்கப்புறம் விஜய் சார் படம் தெரி, இது ரெடி ஆகிட்டுருக்கு. நிறைய படங்கள் ரீரிலீஸுக்கு இப்போ ரெடி ஆகிட்டாங்க. இது இப்போ ஸ்ட்ரெயிட்டாக படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு ஆபத்தை உண்டாக்கும். அப்போ இங்கேயும் ப்ரொடியூசர்ஸ்லாம் ராஜன் சார் ப்ரொடியூசரை பற்றி பேசிட்டே இருப்பார். உஷாராக இருங்கய்யா, சரியாக இருங்கய்யா, கரெக்டாக இருங்கய்யா அப்படின்ட்டு. ஒரு கண்ட்ரோல், ஒரு கட்டமைப்பு வேணும். இப்போ ரீரிலீஸ் வரும்போது இன்னும் சின்ன படங்கள் பண்ணக்கூடாது, அதெல்லாம் வரணும். ஏன்னா நம்ம தான் பாதிப்பு, நம்ம தான். இது மங்காத்தா ஓடாலும் பாதிப்பு இல்லை. ஏன்னா ஏற்கனவே ஓடி பல கோடி வசூலான படம் அது. ஆனால் இப்போ ஃப்ரெஷ்ஷாக வந்து ஒரு படம் அதோட மோதி சரியாக போலிங்கும்போது இது வாழ்க்கை பிரச்சனை. அது ஓடினாலும் பிரச்சனை இல்லை, ஓடலாம் பிரச்சனை இல்லை. இது ஏற்கனவே வெற்றி படம் தானே. படையப்பா வந்து ஓடினா தான் ரஜினிக்கு மார்க்கெட்டா? மங்காத்தப்ப ஓடினா தான் அஜித்துக்கு மார்க்கெட்டா? அது ஒரு ஃபேண்டசி. ரீரிலீஸுங்கிறது ஃபேண்டசி, ஸ்ட்ரெயிட் ரிலீஸுங்கிறது வாழ்க்கை, வாழ்வாதாரம். அப்போ ஃபேண்டசி படம் ரிலீஸ் ஆகும்போது வாழ்வாதாரம் படம் அடிபடுது. இன்றைக்கி திரௌபதி 2ங்கிறது இன்றைக்கி மங்காத்தோட ரிலீஸ் ஆகி அது வசூல் தள்ளாடுது. இதெல்லாம் பிடிச்சிட்டு கவனிக்கணும். நம்ம நாட்டுக்கு அப்படியே வெளியே வந்து அன்னைக்கே அடிச்சு நம்ம ஓச்சு போகிறோம் ஒரு இயக்குனர், ஒரு தயாரிப்பாளரை. இது நிறைய படம் வரப்போகுது. அதுதான் சொல்கிறேன். நிறைய படங்கள், ரஜினி படம் நிறையா இருக்குது, விஜய் படம் நிறையா இருக்குது, அடுத்து அஜித் படம் நிறையா ஆரம்பிச்சுடுறாங்க. உன்னை இருந்தால அது ஒன்று ரெடியாக இருக்குது, இப்படி போயிட்டுருக்கு. அது ஒன்று. இன்னொன்று, நம்ம சினிமாவில் இருந்தாலும் நம்ம கவலைப்பட வேண்டிய விஷயம் இப்போ ஒன்று, ஜனநாயகன். யாரும் வந்து இப்போ கவலைப்படுற தெரில. அதை பற்றி சென்சார் பிரச்சனையில் ஒரு படம் சென்சார் பிரச்சனையில் இத்தனை நாள் இழுத்தடிக்குங்கிறது கேள்விக்குறியாக இருக்குது. ஏன் இது சென்சார் காரணமாக, சிலர் மத்திய அரசு காரணமாக, பிஜேபி காரணமாக? எல்லாம் விடுங்க சார். ஒரு படம் சார், சென்சார் ஒரு படைப்புங்கிறது சில சென்சாரில் வன்முறை குறைம்பாங்க, ஆபாசம் அதிகம் ஆபாசத்தை குறைம்பாங்க, இல்லை கூடுதலாக இருந்தால் ஏசிபிடி கொடுத்துருவாங்க, ரிலீஸ் பண்ணிக்கோ. ஆனால் ஏசிபிடி தான்பாங்க. இவ்வளோ தானே சார் மேட்ரு, இவ்வளோ தானே மேட்ரு. அதில் நீங்கள் கட் பண்ண சொல்லி அவங்க கட் பண்ண மாட்டோம் அப்படின்னு பிடிவாதம் இருந்தீங்கன்னா பிரச்சனை இருக்கும். என்ன சொன்னீங்க? வெளிப்பட கோர்ட்டு படக்கும் வெளிப்படைத்தன்மை வேணும். அதுவும் இல்லை இங்கே. இப்போ நான் ஒரு இயக்குனர், சினிமாக்காரன் நான் பேசும்போது, ஒரு திரைப்படம் ஏன் ஒரு சென்சாருக்கு போய் ஏன் அத்தனை நாள் ரிலீஸ் ஆகாமல் இருக்குது? நான் ஒன்று வச்சுருக்கேன், மத்திய அரசுன்னு சொல்கிறேன், சென்சாருக்கு நான் சொல்லிக்கிறேன். ஒரு ஆண்டில் தமிழ் திரையுலகில் மட்டும் ஒரு ஆண்டில் 1000 கோடிக்கு மேலாக எங்கள் சினிமா வரிப்பணம் உங்களுக்கு வருது. டிக்கெட்டில் மட்டும் சொல்கிறேன், டிக்கெட்டில் மட்டுமே உங்களுக்கு 1000 கோடிக்கு மேலே வருது. அதுபோக நடிகர்கள் இங்கே 200 கோடி வாங்குறாங்க, 250 கோடி வாங்குறாங்க, 100 கோடி வாங்குறாங்க, 50 கோடி வாங்குறாங்க. இவங்க கட்டுற டேக்ஸ் இருக்குல்ல, 200 கோடிக்குனா கண்டிப்பாக அவங்க 20 கோடியாவது கட்டி ஆகணும். இவங்க கட்டுற நடிகைகள் டைரக்டர்கள் இவங்க கட்டுற டேக்ஸும் 1000 கோடிக்கு மேலே உங்களுக்கு வருது, கூட வரும் சொல்கிறேன். அப்போது எங்கள் திரையுலகை பொறுத்த வரைக்கும் வருஷத்தில் உங்களுக்கு ஆயிரக்கணக்கான கோடி வரி பணம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு வருது. அந்த பணத்தில் தான் சென்சார் ஆஃபீஸருக்கும், சென்சார் உறுப்பினர்களுக்கும், சென்சார் அமைப்புக்கும் சம்பளம் தராங்க. எங்கள் பணம். அதை நீங்கள் மனசில் வைக்கணும் சார், ப்ளீஸ். ஒரு படத்தை இந்த அளவுக்கு நீங்கள் பண்ணக்கூடாது. உடனடி தீர்வு வேணும். என்ன பிரச்சனை? வெளிப்படுத்தணும் வேணும்ல. ஒரு திரைப்படத்தை ஏன் இவ்வளவு ஒரு மாதம் கூட முடிவுக்கு வரணும்? என்ன மத்திய அரசும் சிந்திக்கணும், சென்சாரும் தயவுசெய்து சிந்திங்க. ஒரு படத்தை
ஒரு ஒரு சென்சாருங்கிறது நீங்கள் உங்கள் தணிக்கைக்குள்ளே தான் சிலதை தனிச்சு விட்ருங்க, கட் பண்ணி தூக்குங்க, இது வேணாம் இதான் மேட்ரு அதை சொல்லிட்டு முடிவுக்கு வர முடியாதுண்ணே. இது என்னென்னா நம்ம ஜனநாயகத்து படத்துக்கு தான், விஜய் படத்துக்கு தான் அப்படின்ட்டு மற்றவங்க சும்மா இருக்கக்கூடாது. நாளைக்கு நமக்கும் வரும் நாளைக்கு. அப்போ இதுக்கு கொஞ்சம் குரல் கொடுத்து இது பண்ணணும். தயவுசெய்து ஜனநாயகன் கோர்ட்டுக்கு போயிடுச்சு சார். கோர்ட்டு போனால் வெளிப்படுத்தணும் வேணும்ல, எதுக்காக போட்டு கேஸ் போட்டிருக்காங்க? அப்போ நாங்கள் எந்த கட் பண்ண சொன்னால் கட் பண்ணல, ஏதோ ஒரு வரணும்ல, மர்மமாகவே இருக்கக்கூடாது. ஜனநாயக விரைவில் தணிக்கை செய்து படம் வெளிவர வேண்டும். அதுக்கு நாங்களும் காத்திருக்கோம். நன்றி, வணக்கம். இந்த படத்தில் வந்துட்டு ஒரு கண்டென்ட் இருக்குது. அதாவது முழு பூசணிக்காயை வந்துட்டு சோத்தில் வந்துட்டு மறைச்சி வச்சுருக்காங்க. ஸோ அது நாங்கள் இப்போதைக்கு வந்துட்டு அது என்னன்னு சொல்ல மாட்டோம். ஸோ அது கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள், கண்டிப்பாக எல்லாத்துக்குமே இது பிடிக்கும். இதில் ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்குது. ஸோ அண்ட் மோர் ஓவர் எனக்கு நான் ஆக்சுவலி கைஸ் கிரியேட்டிவிட்டி ஸ்டுடியோன்னு சொல்லிட்டு போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஸ்டுடியோ வச்சு நடத்திட்டுருக்கேன். ஸோ அது மூலிமா தான் எல்லாரையும் நான் போய் மீட் பண்ணிட்டு வந்தேன். ஸோ அப்படி தான் எனக்கு எல்லோரும் பழக்கம். என்னோடய நண்பர்கள், என்னோடய க்ரூன்னு சொல்கிறத விட என்னுடைய தம்பிகள் அண்ணன்கள் தான் இங்கே இருக்காங்க. ஸோ முதல்ல விழாநாயகன் சரவண தீபன், மியூசிக் கம்போசர். எனக்கும் தீபனுக்கும் கிட்டத்தட்ட ஒரு 12 வருஷம் நட்பு. ஸோ அதே மாதிரி தான் பாலா அண்ணா, அவரும் எனக்கும் அப்படி தான் லிரிசிஸ்ட். ஸோ மணிகண்டன் பிரதர், டிஐ கலரிஸ்ட். அருண் ராஜேந்திரன், அவர் தான் பப்ளிசிட்டி டிசைன்ஸ் ப்ளஸ் அசோசியேட் எடிட்டிங் எல்லாமே அவர் தான் பண்ணாங்க. சதீஷ் சிங்கர். ஸோ எல்லாத்துக்குமே இங்கே வந்திருக்கிறவங்களுக்கு நான் எல்லாத்தையுமே வந்துட்டு இன்வைட் பண்ண முடியல. ஸோ நான் ஜஸ்ட் வந்துட்டு ஃபார்வர்ட் மெசேஜ் தான் பண்ணேன். எனக்காக வந்துட்டு எல்லோரும் வந்தீங்க, ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ. லெனின் அண்ணா, தேங்க்யூ. இது ஃபஸ்ட்டு மேடை வந்துட்டு யார் போட்ட கோடில் நான் வந்துட்டு எடிட்டர். ஸோ எனக்கு ஃபஸ்ட்டு மேடை கொடுத்த லெனின் அண்ணனுக்கு நன்றிகள். இது எனக்கு 2வது மேடை. நாகராஜ் சாருக்கும் டைரக்டர் அருண் சேகரனுக்கும் வாழ்த்துக்கள், நன்றிகள். சரி, தேங்க்யூ. ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம் அது. 25 வருஷம் கடந்துட்டோம் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு கிடுக்குன்னு இருக்குது. 25 வருஷம் என்ன பண்ண அப்படின்னு கேட்டால், 25 வருஷமாக சினிமாவில் இருக்கிறதே பெரிய சாதனை தான் முதல்ல, இப்போ இருக்கிற டிஜிட்டல் யுகத்தில். ஸோ மேடையில் இருக்கும் எனது தந்தையை போன்ற ராஜ்னா ஐயா அவர்களுக்கும், எனது முதல் படத்துலேயே நான் வந்து சேர்ந்து ஒர்க் பண்ண கலகலப்பில் ஜாகோர்த்தங்க மாஸ்டர் அவர்களுக்கும், நண்பன் லெனின் அவர்களுக்கும், படக்குனர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அதாவது ப்ராமிஸ் அவங்க சொன்னாங்க ஆரம்பிக்கும் போதே மேடம், அதாவது தமிழ்நாட்டில் சில வார்த்தைகளை வந்து தடை பண்ணிட்டா தமிழ்நாடே சம்பிச்சிடும். அதில் இந்த மாதிரி ப்ராமிஸ் வார்த்தை மாதிரி இன்னொரு வார்த்தை இருக்குது, சூப்பர். இந்த வார்த்தையை வந்து நீங்கள் தடை பண்ணிட்டீங்கன்னா தமிழ்நாடே ஸ்தம்பிச்சிடும். அந்த மாதிரி நிறைய வார்த்தைகள் இருக்குது. அப்படி ஒரு கேப்ஷனாக நல்ல ஒரு அருமையான ஒரு டைட்டில் ப்ராமிஸ் அப்படின்னு வச்சுட்டாங்க. அதை பேரரசன் சார் வந்து அந்த டைட்டிலுக்கு இருக்க வலிமையை பற்றி பேசினார். அது ரொம்ப சிறப்பாக இருந்தது. ஒரு படத்துக்கு தலைப்பு ரொம்ப முக்கியம். அது வந்து தான் பசை, அதை பார்த்து தான் அது இருக்கும். இப்போ என்னன்னா, சில ட்ரெய்லர்லாம் பார்ப்போம். ட்ரெய்லர்லாம் பார்த்தோன்னா என்ன பண்ணுவாங்க, ட்ரெய்லர் பார்க்கும்போதே படத்தில் நல்ல சிறந்த டைலாக்கு, சிறந்த சீனு, சிறந்த எல்லாத்தையுமே வந்து அந்த 2 நிமிஷத்தில் எடுத்து வச்சுருவோம். ட்ரெய்லர் பார்க்கும்போது என்ன தெரியும்னா, மொத்த படமும் இப்படி தான் இருக்கும்போது நினச்சிட்டு வந்து உட்காந்துருவாங்க. மொத்தமே அந்த 2 நிமிஷம் சீன் தான் நல்லா இருந்துன்னு போல அந்த படத்தில். சில படம் அப்படிலாம் இருக்குது. பட் இந்த படம் பார்க்கும்போது அப்படிலாம் தோணலை. அற்புதமான இசை, ரொம்ப நாள் கழித்து லைவ் நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட் போட்டு இந்த படத்துக்கு பாடலுக்கு இசையமைச்சிருக்காங்க. ரொம்ப அதான் உயிர். அதாவது ஒரு கதைக்கும் ஒரு சினிமாவுக்கும் நேராக பார்த்த காட்சிகள் அப்படி முக்கியம். அதாவது அந்த படைப்பாளி வந்து இந்த விஷயத்தை நேரடியாக பார்த்துருக்கணும். அது மாதிரி அருண்குமார் சேகரனுக்கு நிறைய உண்மையான விஷயங்களை நேரடியாக பார்த்து தான் இதை ஒரு ட்ரூ நல்ல கதை, அதாவது நல்ல உண்மையான ஒரு கதையை சொல்லணும்னு ப்ராமிஸாக ஒரு படம் பண்ணியிருக்காரு. அதுக்காக அவருடைய வாழ்த்துக்கள். அவரே கதாநாயகன் நடிச்சிருக்காரு, அதுக்கு இன்னொரு டபுள் டமாக்கா வாழ்த்துக்கள். அதாவது ஒரு படம் பண்ணும்போது இப்போ ஸ்க்ரீன் பண்ணுறோம் அப்படின்னா, பிரசாத்தில் ஸ்க்ரீன் பண்ணுறோம், எல்லோரும் படம் பார்க்க வாங்கன்னு நம்ம தெரிஞ்சவங்களாம் கூப்பிட்டு படம் பார்க்கும்போது முன்னாடி சேர் போட்டு ஒரு கால் மேலே கால் போட்டு நான் ஒரு படம் எடுத்துக்கேன் பாரு அப்படின்னு கால் போட்டு உட்காரணும். அதை விட்டுட்டு படத்தை போட்டுட்டு பின்னாடி போய் நின்று கை கட்டு, ஐயோ படம் முடிஞ்சு என்ன சொல்ல போகிறாங்க தெரியலையே அப்படின்னு நடுங்கிட்டு ஒரு படம் பண்ணக்கூடாது. ஆனால் அந்த மாதிரி முன்னாடி சேர் போட்டு உட்கார்ற மாதிரி ஒரு படம் பண்ணியிருக்காரு அருண்குமார்.
ரொம்ப இயல்பான முகங்கள் படத்தில். ரொம்ப யாருமே பார்க்கல, புதுசாக இருக்காங்க எல்லாருமே, ஆனால் ஃப்ரெஷ்ஷாக இருக்காங்க. முக்கியமாக ஃபோட்டோகிராஃபிக்கு, சினிமாட்டோகிராஃபிக்கு அசத்திட்டாங்க. அந்த கடைசியாக 3ஆவதா போட்ட பாட்டலோட இறுதி காட்சி இன்னும் மனசுலேயே எனக்கு இருக்குதா, பிரமாதமான ஒளிப்பதிவு. ஸோ பாடலாசிரியர் பாலா ரொம்ப அருமையாக எழுதியிருக்காரு. அது நிறைய தமிழ் வார்த்தைகளை பயன்படுத்தியிருக்காங்க, அது ரொம்ப முக்கியம். சினிமா இன்னைக்கு வந்து சின்ன படங்களுக்கு நிறைய இந்த மாதிரி இடத்துல வந்து சின்ன படங்கள் பட்ஜெட்னாலே போராளிகள் மாதிரி வந்து நின்றுவார் அண்ணன் ராஜன் அவர்களும் சரி, ஜாக்கோ தங்கமாசன் சரி, பேரரசு சரி. ஏன்னா அதுக்கு சின்ன படம் நிறைய கத்த வேண்டி இருக்குது. பெரிய படம் வந்து ஆட்டோமேட்டிக்காக வெளியே இருக்கவங்க கத்திடுவாங்க, அதனால் அது ஆட்டோமேட்டிக்காக அதுக்கு பப்ளிசிட்டி வந்துடுது. ஆனால் சின்ன படங்களுக்கு நாம் கத்த வேண்டி இருக்குது. இன்றைக்கி எப்படின்னா சினிமாவுக்கும் சீரியலுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் தெரியுமா உங்களுக்கு? அதாவது சீரியலில் வந்து நடிக்கிறவங்கள பார்த்து வீட்டில் இருக்கவங்க அழுதா அது சீரியல், சினிமா எடுத்தவொடனே அழுதா அது படம். எடுத்தோடனே ஐயோ இவ்வளோ தப்போ சின்ன படங்களுக்குள்ள நிலைமையை சொல்கிறேன். ஸோ ஊடக நண்பர்கள், பத்திரிகையாளர்கள் எல்லாமே நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது. இதில் கூட ஓப்பனிங்கில் ஒரு நல்ல ஒரு விஷயம், அந்த இதெல்லாம் நீ போட்டிருக்கியா, பழக்கமே இல்லையா அப்படின்ற மாதிரிலாம் ஒரு அதாவது இந்த படத்தை பார்க்கணும் அப்படிங்கிற நோக்கத்தை ஒரு சில விஷயமாக வச்சுருக்காங்க. ப்ராமிஸாக அந்த படம் நல்லா இருக்கும் அப்படின்னு நம்பலாம். ஸோ படக்குழு அனைவருக்கும் என்னுடைய அன்பான வரவேற்பையும் வாழ்த்துக்களையும் உங்கள் சார்பாக தெரிவித்து நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். மேடையில் அமர்ந்திருக்கும் அனைத்து பெரியவர்களுக்கும் ப்ராமிஸ். நான் ஒரு ப்ராமிஸ்னு எனக்கு ஒரு ஞாபகம் வந்துச்சு. எங்கள் வாத்தியார் வர்மக்கலை சொல்லி தரும்போது இந்த ஆள்காட்டி வரல ஒரு பிளேடை வச்சு கிழிச்சி வெத்திலையில் இது சத்தியம், நான் எனக்கு உயிருக்கு ஆபத்துக்கு ஆனால் மட்டும் நான் யூஸ் பண்ணுவேன், எல்லாம் யூஸ் பண்ண மாட்டேனே வர்மக்கலை சத்தியம் வாங்கினார். அது இன்றைக்கு வரைக்கும் பயந்துகிட்ருக்கேன். சொல்லித்தரதுக்கும் பயம், செய்கிறதுக்கும் பயம். அந்த சத்தியம் தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு இந்த ப்ராமிஸுங்கும் போது. ஆனால் சத்தியம்னா பேரரசு சொன்ன மாதிரி சத்தியத்துக்கு ஒரு பலம் ப்ராமிஸ்க்கு கிடையாது, அம்மாவுக்கு ஒரு பலம் மம்மிக்கு கிடையாது. அந்த மாதிரி தான் இந்த ப்ராமிஸு. ஆனால் இது வந்து ப்ராமிஸ் அப்படிங்கும்போது இது வந்து நமக்கு ஒரு உணர்ச்சியாக தான் தோணுச்சு. ட்ரெய்லரை பார்க்கும்போது நான் வந்து கொஞ்சம் லேட்டாக வந்து நின்றுட்டு பார்த்தேன். சாங்கு பார்க்கும்போது நம்ம அருண் சார் வந்து நடித்ததை பார்த்தேன். ஒரு பெரிய பாறையிலேருந்து நடிச்சிக்கிட்டு இருந்தார். உணர்ச்சி வேகத்தில் பாறை வந்து டைவ் பண்ணிட போகிறாருன்னு பயம் வந்துட்டேன். ஏன்னா அவர் நடித்தாரா வாழ்ந்தாரான்னு தெரில, அந்த மாதிரி அற்புதமாக நடிச்சிருந்தார். உண்மையிலே கிரேட் அருண் சார். ரொம்ப நான் அவர் ரொம்ப நாளாக பார்த்துக்கிட்டு இருக்கேன். சரி ஏதோ சும்மா குழந்த மாதிரி வந்துட்டு போயிட்டுருப்பாருன்னு பார்த்தா பிரமாதமாக நடிச்சிருக்காரு. இன்னொரு நடிகர் திலகம் மாதிரி நடிச்சிருக்காரு. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இல்லை நடிகர் திலகம் மாதிரி, நடிகர் திலகத்துக்கு ஈக்குவர் யாரும் இல்லை, அவர் மாதிரி தான் சொல்கிறேன். எல்லாருமே நடிகர் திலகம் மாதிரி தாங்க நடிக்கிறாங்க. யாரும் எல்லாமே அவர் பார்த்து தான் காப்பி அடிக்கிறோம். ஒன்று அப்போ நான் கூட நடிக்கிறேன்ல, அவரை பார்த்து காப்பி அடிச்சு தான் நடிச்சிக்கிட்டு இருக்கேன். அவர் படம் பார்க்குறேன், சரி என்னென்ன படம் பண்ணலாம் நடிக்கலாம் அப்படின்னு. நான் புரட்சி தலைவர் எம்ஜிஆரையும் பார்க்குறேன். ஏன்னா சண்டைங்கிறதுனால அவரை கொஞ்சம் ஃபாலோ பண்ணுறேன். நீங்கள் நடிகர் திலகத்தை ஃபாலோ பண்ணியிருக்கேன். அதில் நான் உண்மையாகவே சத்தியமாக அந்த இடத்துல சொன்னேன், இவர் என்ன மேலேருந்து விழுந்துட்டு வரால, காதல் பெயிலே இல்லை அப்படின்னு நினச்சேன். அந்த மாதிரி உண்மையிலே லவா சார் அது படத்தில் தான் லெவலில் சார். இல்லை அப்படி தோணுச்சு எனக்கு. அப்படி ஒரு நடிப்பு. ஏன் மனைவியை காதலிக்க கூடாதானே? நீங்கள் ஒரு காதல்னா வேறு யாருன்னு நினச்சிங்களா? மனைவி உங்கள் ஒய்ஃப் வந்திருக்காங்களா? அவங்கள மேடைக்கு கூப்பிடுங்க, சால்வை போடுங்க சார். ராஜன் சார் சரி ஓகே. பாலா பாடல் எழுதினார் இல்லையா, ரொம்ப அற்புதமாக எழுதியிருக்காரு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார் உங்களுக்கு பாடல் பார்க்கும்போது. லெலின் சார் இப்போ வந்து ஒரு படம் நடித்து அது பெரிய ஹிட் ஆச்சு. இப்போ அடுத்த படம் அவர் பண்ணிகிட்டு இருக்காரு, அவருக்கும் வாழ்த்துக்கள். ராஜன் சார் வந்து சினிமாவுக்காகவே வாழ்ந்துக்கிட்டு இருக்கவர். அதாவது என்ன உடம்பு சரியில்லைனாலும் சரி, ஒரு ஃபங்க்ஷன்னா அழைச்சா வந்துடுவார். அவருக்கு உண்மையிலே எல்லாருமே கைத்தட்டுங்க அவருக்கு. அதுதான் வேறு ஒன்றும் நம்ம செய்ய போகிறதில்ல, இந்த கைத்தட்டல் மட்டும்தான் அவருக்கு உற்சாகத்தை கொடுக்கும். ஏன்னா சினிமாவில் அவர் உழைச்சது ஃபுல்லாகவே வந்து சினிமாக்காரவங்களுக்காக, அவருக்காக உழைக்கல. எனக்கு தெரிஞ்சு அண்ணன் கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷம் தெரியும். அவர் சினிமாக்காக மட்டும் தான் உழைச்சிருக்காரு, அவருக்காக உழைச்சாருன்னு எனக்கு தெரியாது. ஆனால் அந்த மாதிரி நல்ல மனிதர் இங்கே வந்திருக்காரு, அவருக்கு இப்போ சந்தோஷமான வரவேற்பு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் சகோதரன் ரஞ்சித், அவருக்கும் அவர் சீக்கிரம் ஒரு படம் ரிலீஸ் ஆகணும்னு வேண்டிக்கிறேன். ஒரு மேடையில் இருக்க அனைத்து எடிட்டர்ஸ் வந்திருக்காரா? எடிட்டர் சார் சூப்பர், நல்லா பண்ணியிருக்கீங்க. ஏன்னா நான் அந்த சாங் பார்த்தேன், ரொம்ப நல்ல அற்புதமான எடிட்டிங்கு. கேமராமேன் அற்புதமாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. எல்லாத்துக்கும் மேலே ப்ரொடியூசர் ரொம்ப அற்புதமாக ஒர்க் பண்ணியிருக்காரு. அற்புதமாக பேசினார். உண்மையில் விட்டால் நான் சாயங்காலம் 5 மணி வரைக்கும் பேசுவார்னு நினச்சேன் நான். ஏன்னா 4 பக்கம் 8 பக்கம் 2 பக்கம் எழுதியிருக்காரு. அது இல்லாமல் ஃபஸ்ட்டு இந்த 4 பக்கம் பேசுவார்ல, அதில் இடையில ஒரு 3 பக்கத்தை உள்ளே விட்டார் எதார்த்தம் பேசும்போது. அப்போ நினச்சேன் அப்படின்னு சாயங்காலம் ஆகிடும். அப்போ அவர் யாராவது சொன்னாங்க, இல்லை சார் ஒரு 5 மணிக்கெலாம் முடிச்சிடுவார். உடனே அக்கா எங்கள் கவிதா அக்கா வந்து சொன்னாங்க, என்னங்க இவ்வளோ நேரம் பேசிக்கிட்டு இருக்கீங்க,
அப்படின்னாங்க. மேட்ரு முடிஞ்சிச்சு. சரி ஓகே. இந்த படம் ட்ரெய்லரு சாங்கு எல்லாமே பேரரசு வந்து சும்மா சாதாரணமாக பாராட்ட மாட்டார். அவர் நான் எல்லாம் பார்க்கலனாலும் நான் ஒரு சாங் மட்டும் பார்த்தேன். அந்த சாங்லேயே இந்த படம் எப்படி நம்ம ஒரு பானை சோத்துக்கு ஒரு பருக்கை பார்ப்போம்ல, அந்த மாதிரி எனக்கு நான் பார்த்த வரைக்கும் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமையணும். ஏன்னா இந்த படத்தை பார்க்கணும். இந்த படம் பார்க்கும்போது தான் மக்களுக்கு வந்து நல்லாயிருக்கும். நாங்கள் அதனால தான் கில்டு சார்பாக நாங்கள் வந்து 100 தேட்டரு கில்டு பக்கமாக நாங்கள் வாடகைக்கு எடுத்து அந்த படத்தை ரிலீஸ் பண்ணணும், எல்லா படத்தையும் ரிலீஸ் பண்ணணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். மீண்டும் எங்களுக்கு எலெக்ஷன் வரும்போது நிச்சயமாக வந்து எங்களுக்கு வந்து 100 தேட்டரை கில்டு பேரில் வாடகைக்கு எடுத்து முதல் கில்டில் யார் யார் படம் ரிலீஸ் பண்ணாங்களோ அத்தனை பேர் படத்தை ரிலீஸ் பண்ணி நம்ம அந்த இது இன்னொரு இது ஆரம்பிக்கிறோம். அது ஒரு 60 லட்ச ரூபா செலவாகுதுனாங்க, அதையும் பண்ணுறேன். ஏன்னா நிறைய பணம் 6.5 கோடி ரூபாய் சேர்த்து வச்சுருக்கோம், சும்மா கிடக்கு பேங்கில். அது மெம்பருக்கு யூஸ் ஆகட்டும்னு நினைக்கிறேன். அது நாங்கள் சீக்கிரம் உங்களுக்கு சேரும்னு சொல்லிட்டு இந்த ப்ராமிஸ் படம் மிக மிக பெரிய வெற்றி அடையணும். என்ன நேரம் ஆயிடுச்சு. இப்போ ராஜன் சார் அப்படியே என்ன ஒரு பார்வை பார்த்தாரு, என்ன தங்கம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இருந்தாலும் அவர் சாப்பிட்ணும் இல்லையா, ஏன்னா நம்மலாம் கரெக்டாக சாப்பிட்ற ஆளுங்க. சின்ன வயசுலாம் சீக்கிரம் சாப்பிட்றணும், அதுக்காக அவரும் சீக்கிரம் சாப்பிடணும். இந்த விழா ரொம்ப நல்ல விழாவாக இருந்துச்சு. காலையில் வச்சுருந்தீங்க, அற்புதமான கூட்டம். எல்லாம் வேலூர்லேருந்து நிறையா நண்பர்கள் வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லோரும் பார்த்தாக்க தெரிஞ்சு வேலூர்காரவங்க நிறைய பேர். ஏன்னா நான் நிறைய பேர் அடிக்கடி நாங்கள் டோர்னமெண்ட்டுக்கு வர்றதுனால அதை பார்த்தேன். இந்த ப்ராமிஸ் படம் தமிழ் உலகம் இருக்க வரைக்கும் இருக்கும், ப்ராமிஸ் உலகம் இருக்க வரைக்கும் இருக்கணும், இந்த சத்தியமாக நடக்கணும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு, உலகத்தில் இந்தியனாக பிறக்கிறதுக்கு ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும். இந்தியன் தான் புண்ணிய பூமி. அதுலேயும் தமிழனாக பிறக்கிறதுக்கு எவ்வளோ புண்ணியம் பண்ணுனா தமிழனாக பிறக்க முடியுங்கிறதுக்கு உதாரணம் சித்தர்களும் புனிதர்களும் நிறைய தெய்வங்களும் நிறைந்த நாடு இந்த தமிழ்நாடு. அந்த தமிழ் வாழ்க, தமிழ் வெல்க. இங்கே வருகை தந்திருக்கும் அனைவருக்கும், பத்திரிகையாளருக்கும், நண்பர்களுக்கும், எங்கள் டீம் சார்பாக அழைப்பு ஏற்று வந்த ஒவ்வொருத்தருக்கும் என் மனமார்ந்த நன்றிகள். அதாவது என்ன மாதிரி புதுமுக இயக்குநர்கள் இங்கே தொடர்ந்து வந்துட்டுருக்காங்க, அவங்களுக்கு சப்போர்ட் செஞ்சிட்ருக்காங்க அப்படின்னா பேரரசு சார், ஆர்வி உதயகுமார் சார், கே ராஜன் சார், இன்னும் நிறைய இயக்குநர்கள் தொடர்ந்து ஊக்குவிச்சு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏன்னா இப்போ வந்து பேரரசு சார் நிறைய சொன்னார், அந்த மாதிரி அவங்களுக்கான பெரிய ப்ரொமோஷன்ஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது. எங்களை மாதிரி புதுமுக இயக்குநர்கள் இல்லை புது ப்ரொடியூசருக்கெல்லாம் வந்து எங்களுக்கு தூக்கி விட ஒரு பர்சன்ஸோ இல்லை ப்ரொமோஷன்ஸோ, நாங்கள் யாராவது ஒரு சின்ன யூடியூப் சேனல் போனால் கூட ஆர்டிஸ்ட் கேட்குறாங்க, இதுக்கு முன்னாடி அப்படின்ற ஒரு அனுபவம் அதெல்லாம் எல்லாமே கேட்குறாங்க. ஸோ அப்படி எங்களுக்கு ஒரு அடையாளத்தை தொடர்ந்து எங்களை மாதிரி வரக்கூடிய எல்லாருக்குமே ஒரு அறிமுகம் கொடுத்துட்ருக்கு. அவங்களுக்கு என்னோட மனமார்ந்த நன்றி சார். தொடர்ந்து நீங்கள் இதை செய்யணும். நம்ம மண்ணை பொறுத்த வரைக்கும் தமிழ் சினிமா அப்படின்றது ஒரு பொழுதுபோக்கு மட்டும் இல்லை, அது ஒரு உணர்வு, ஒரு வலி, ஒரு பல நினைவுகளின் கனவு, தியாகங்கள், இது எல்லாமே பிரதிபலிக்கக்கூடிய ஒரு படம். அந்த படம் நம்ம லைஃப்லேயும் கனெக்ட் ஆகும். ஸோ அதனால தான் நம்ம தமிழ்நாட்டில் அந்த படத்துக்கான அவ்வளோ கொண்டாடுறாங்க. அது நல்லா இல்லைன்னா அவ்வளவும் நல்லா இல்லைன்ற விமர்சனங்களும் வைக்கிறாங்க. ஸோ அந்த படம் வந்து எல்லாருக்குள்ளேயும் ஒரு கலந்த ஒரு விஷயமாகவே நம்ம பார்த்துட்ருக்கோம். அதுதான் என்னை ஈர்த்தது. அதாவது சினிமாவில் நான் இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் அப்படின்றதெல்லாம் இல்லை. நான் மீடியாவில் தான் வேலை பார்த்துட்ருந்தேன். ஒரு 2015 வேலை பார்த்துட்ருக்கேன். 2021 ரிசைன் பண்ணிவிட்டு இந்த கொரோனா டைமில் கிளம்பிட்டேன். ஸோ அங்கேருந்து ஒரு சின்ன ஷார்ட் ஃபிலிம் பண்ணி, ஒரு ஃபைலர் ஃபிலிம் பண்ணி இந்த இடத்துக்கு வந்து நிற்கிறேன். இந்த படத்தோட ஆரம்பிக்கிறதுக்கான முக்கியமான காரணம் எனது நண்பன் கோகுல். ஏன்னா நான் ஃபைலட் ஃபிலிம் அவன் தான் ஃபுல்லாக ப்ரொடியூஸ் பண்ணான். ஸோ அந்த படத்து நடந்த தாக்கத்தினால என் ஊரில் நான் பெரிய எல்இடி போட்டு ஒரு 1 hour ஸ்டோரி, அது வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ன்னு சொல்லிவிட்டு அதை நான் ப்ளே பண்ணேன். ஸோ அவங்க அந்த ஊர் மக்கள் கொடுத்த நம்பிக்கையில் அடுத்த படத்தை சார்கிட்ட அப்ரோச் பண்ணி இந்த ப்ராமிஸ் படம் இங்கே வந்து நிற்குது. அடுத்த கட்டத்துக்கு என்னை மூவ் பண்ணது ஸ்ரீராம், எடிட்டர் தீபன். இவங்க ரெண்டு பேரும் எனக்கு ஒரு 2 வருஷம் பழக்கம், இந்த கதையிலேருந்து இருக்காங்க. ஸோ இந்த படத்துக்கு ஆரம்பிக்கிறதுக்கான முக்கியமான காரணம் இவங்க 2 பேரும் கூட. இந்த படத்தை இப்போ வரைக்கும் என்னை கைவிடாமல் இப்போ வரைக்கும் என் கூடவே இருக்கிற நாகராஜருக்கு நான் வாழ்நாள் ஃபுல்லாக நன்றி தெரிவிச்சுப்பேன் சார். ஏன்னா அவர் இல்லைன்னா இந்த படம் எனக்கு வந்திருக்காது. இப்போ வரைக்கும் என்னை கையை பிடிச்சி கூடவே இருக்கார். எங்கள் டீமுக்கும் அப்படி தான் இருக்கார். ஸோ எங்கள் டீம் சார்பாக ரொம்ப நன்றி சார்.
அதை நான் மிஸ் பண்ணிட்டேனான்னு தெரியல. ஓகே. மியூசிக் தீபன். அதாவது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த கதையிலேருந்தே தீபன் கூட இருக்கார். நான் ஸ்க்ரீன் ப்ளே ஃபஸ்ட்டு பண்ணிட்டோம். ஸ்க்ரீன் ப்ளேயில் இப்படி தான் போகுது. நீங்கள் பார்த்த ட்ரைலரில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஹாஃபுக்கு தான் நாங்கள் ட்ரைலர் வச்சுருக்கோம். செகண்ட் ஹாஃபில் ஒரு முழு அவர் சொன்ன மாதிரி தான், எடிட்டர் சொன்ன மாதிரி தான், ஒரு பெரிய பூசணிக்காவை நாங்கள் மறைச்சிருக்கோம். அது சொன்னால் அது ரொம்ப வேறு மாதிரி டாக் போய்டுன்றதுக்காக நாங்கள் அதை மறைச்சி வச்சுருக்கோம். ஆனால் பட் ஃபஸ்ட் ஹாஃபுக்கான ட்ரைலர் தான் இது வச்சுருக்கோம். நான் ரொம்ப அழுத்தமான ரொம்ப ஆழமான ஒரு வலியை செகண்ட் ஹாஃபில் இருக்குது. அதை நாங்கள் ட்ரைலரில் வைக்கலை. அதில் லாஸ்ட்டில் வர சாங்கில் ஒரு சின்னதாக கிளிப்பு வச்சுட்டோம். அதே நாங்கள் வீடியோ சாங்கை போடக்கூடாதுன்னு பிளான் பண்ணோம். பட்டு அது கால் வந்து நம்ம டீம் கால்ஸ் இதில் போடுங்க விஷுவலாக அப்படின்ட்டாங்க. நீங்கள் இந்த படத்தை நாங்கள் தேட்டருக்கு கொண்டு வர முயற்சி பண்ணிகிட்ருக்கோம். அதாவது எங்களால் இருந்த மொத்த அமௌண்ட்டு போட்டு எடுத்துட்டோம். ஸோ இப்போ என்னென்னா சேலுக்கு வந்து நிற்கிறோம். ஸோ ஃபஸ்ட் காப்பி எடுத்துகிட்டு ஏதாவது கொடுத்து இப்போ தேட்டருக்கு கொண்டு வரலாம் அப்படின்ட்டு. ஏன்னா ஓன் ரிலீஸ் பண்ணுற அளவுக்கு அதான் எங்கே போனாலும் அனுபவம் கேட்குறாங்க. நிறைய பிரச்சனைகள் இருக்குது. ஏன்னா ஜனநாயகன் படத்துக்கே அவ்வளோ பிரச்சனை இருக்கும்போது ஆக்சுவலி ட்ரைலர் வந்து ஜனநாயகனுக்கும் இந்த ட்ரைலர் ஒரு சம்மந்தம் இருக்குது. என்னென்னா நாங்கள் ட்ரைலர் வினோத் சார்கிட்ட தான் பேசி வச்சுருந்தோம். ஜனநாயகம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அவர் மீட் பண்ணி பண்ணுற மாதிரி. அது போனதுனால ட்ரைலரும் எங்களுதும் காணாமல் போயிடுச்சு. ஸோ பெரிய ப்ரொமோஷன்ஸை மிஸ் பண்ணிட்டோம். ஸோ தேங்க்யூ வினோத் சார், நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு பண்ணுறேன்னு சொன்னதுக்கு. அதுக்கப்புறம் ஃபஸ்ட் லுக், இந்த படத்தோட ஃபஸ்ட் லுக் ரிலீஸ் பண்ண சேரன் சார், இயக்குனர் சேரன் சார் மற்றும் நட்டி சார், அவங்களுக்கு என்னோடய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கு அவங்கள இன்ட்ரோ பண்ணி எங்களை கூட்டு போனது சம்பவம் படம் டைரக்டர் ரஞ்சித் அண்ணனுக்கு ரொம்ப நன்றி, ஸ்ரீராமுக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா எங்களுக்கான அடையாளத்தை முதல்ல அவங்க தான் ஆரம்பித்தாங்க. ஸோ ரொம்ப நன்றி. அப்புறம் எடிட்டர், இந்த படத்தை எடிட் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த எடிட் வந்து என்ன இல்லை சொல்ல மாட்டேன். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா வேலூர், நம்மளது வேலூர்லேருந்து ஒரு 1.5 hour வந்து கிராமத்துக்குள்ளே ட்ராவலு. நான் வேலூர்லேருந்து கிளம்பிட்டேங்க, இன்றைக்கி வந்து முடிச்சிடலாம் இந்த ஷார்ட்டு சீன்ஸ் முடிச்சிடலாம் அப்படின்னா, வாங்க ப்ரோ பயங்கரம் ஃபயராக இருக்குன்னு சொல்லுவாங்க. பட்டு நான் எங்கே விட்டுட்டு போனோம் அங்கேயே இருப்பாங்க. பட்டு நான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி போயிருப்பேன், எங்கே அந்த கை வச்சுருக்காங்களோ அங்கேயே விட்டுருவாங்க. நான் கிளம்புறேன்னு சொன்னால் சாம்பிராணி பவுட்ரு இந்த பட்டை கிட்டே எல்லாம் போட்டு புகையாக இருக்கும் ஸ்டுடியோக்குள்ளே போனால். என்ன இவர் டிஐ ஒரு பக்கம் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு என்னோடய ஃபேஸ் வச்சுருப்பார். மியூசிக்கில் தீபன் உட்காந்து அந்த பக்கம் ஒரு இதில் ஒர்க் பண்ணிருப்பார். எடிட்டர் என் ஃபோட்டோ வச்சு இது பாருங்கள் நம்மளது தாங்க போயிட்டுருக்கு படம் அப்படின்ட்டுருப்பார். நம்மளது தாங்க போயிட்டுருக்கு பாருங்கள் இன்டர்வல் வந்துட்டோம் அப்படின்னு. அதாவது என்னென்னா ஒவ்வொரு இடத்துக்கும் இப்படி தான் நடக்கும். நான் கிளம்புறேன்னு சொன்னாவே அவங்க ரெடி ஆகிடுவாங்க. ப்ரோ அந்த ஆள் கிளம்பிட்டேன்னா நீங்கள் சீக்கிரம் வந்துடுங்க ஸ்டுடியோக்கு, நம்ம ஆரம்பிச்சிருவோம் நம்ம வேலையை அப்படின்னு. ஸோ ஆனால் இந்த அளவுக்கு என்னை இது பண்ணாலும் ரொம்ப நல்லா எனக்கு சப்போர்ட் பண்ணி நல்லா அவுட்டு கொடுத்துருக்காங்க. அப்புறம் தமிழ் வார்த்தைகள், ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் இங்கிலீஷ் தகராறு, அதனால தான் பாட்டில் ரொம்ப தமிழாகவே கேட்டேன் நான். அவர் ஏதாவது இங்கிலீஷில் எழுதி அனுப்புவார், நான் சொல்ல ஆனால் எனக்கு புரியணும்ண்ணா முதல்ல, ஏன்னா எனக்கு புரியலண்ணா அப்படின்னு. அதுக்கப்புறம் தமிழ் வார்த்தைகளில் அப்படி தான் பிடிச்சோம் நாங்கள். ஸோ ஒரே ஒரு சாங் மட்டும் கொஞ்சம் இங்கிலீஷ் கலந்த வார்த்தையாக இருக்குது. இப்போ ஓப்பனிங் சாங் அது வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டுக்கு கனெக்ட் ஆகுன்ற மாதிரி அதை வச்சுருக்கோம். வச்சது எல்லாமே தமிழ் சாங்கை தான் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ என்னென்னா இவங்க ஒர்க் பண்ணுற இதுதான் தீபன் 1 மணிக்கு அமைச்சிட்டு மார்னிங்னா கேட்டிங்களான்னு கேட்பான். இழந்தோடனே என்ன கேட்டிங்களான்னா அப்புறம் பார்த்தா ஒரு நோட்ஸ் பயங்கரமாக இருக்கும்னா இந்த இதுக்கு இது மாற்றலாம்னா இது ஓகேவா அப்படின்ட்டு. ஸோ நான் நல்லா பண்ணியிருக்க தீபன். தீபனுக்கு என் கதைக்கு உயிர் கொடுத்தது தீபன், ரொம்ப நன்றி. எனக்கும் தீபனுக்கும் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லேருந்து கனெக்டு. ஸோ அதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது ஒர்க்கு. நான் படம்னு ஒன்று பண்ணால் நீ தான் என் ஃபஸ்ட்டு மியூசிக் டைரக்டர் அப்படின்னு நான் அன்றைக்கே சொல்லிட்டேன் 1 வருஷத்துக்கு முன்னாடியே. ஸோ அதை நினைவாகிட்டேன்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ. அப்புறம் டிஓபி பார்த்தீங்கன்னா என்னோடய ஃப்ரெண்டு தான், கிளாஸ்மேட்டு. ராயன் படத்தில் அசோசியேட்டாக ஒர்க் பண்ணியிருக்காரு. அவர் தான் இந்த படத்துக்கு கேமராமேனாக பண்ணியிருக்காரு. நல்ல லொக்கேஷன்ஸ் காட்டின நல்ல ஆங்கிள் வச்சு கொடுத்துருக்காரு. அதுக்கு சப்போர்ட்டாக இருந்த அசோசியேட் அகிலேஷ் ப்ரோ. அதாவது நாங்கள் ஒரு 12 பேர் தான் இதில் வேலை பார்த்தோம். ஆக்சுவலி பார்த்திங்கன்னா நிறைய லொக்கேஷன்ஸ்க்கு நிறைய பேர் கூப்பிட்டு போக முடியாதுன்றதுனால 12 பேர் மட்டும்தான் வேலை பார்த்தோம். கார் ஓட்டுவார்,
யாருக்காவது டீ வாங்கிட்டு வரணும் டீ வாங்கிட்டு வருவார். ஏதாவது செட் ப்ராப்பர்ட்டி திடீர்னு மாலை தேவைப்படுது அப்படின்னாலும் அதிகம் போவார். ஸோ அவர் என்னென்னா ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டு நீங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு எடுக்கிறீங்களா, ஓகே நான் என்ன சப்போர்ட் வேணாலும் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொன்னார். ஸோ தேங்க்யூ ப்ரோ, உங்கள் சப்போர்ட்டு ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் வந்து இந்த படத்துக்கு டயலாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சுஜன் ஒரு 70% எழுதியிருக்காரு. நான் வந்து ஒரு 10% எழுதியிருக்கேன். சரவணண்ணன் இருக்காரா ஸ்டேஜ்லேருந்து கிளம்பி? ஓகே. சரவணண்ணன் வந்து ஒரு 20% எழுதியிருக்காரு. அதாவது சில இடத்துல அழுத்தங்கள் பத்தலை அந்த இடத்துல அப்படின்னும் போது நான் அதில் ஒர்க் பண்ணியிருக்கேன். சின்ன ஸ்க்ரீன் ப்ளே மட்டும் கொடுத்து அவங்க ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. கோ டைரக்டர் அப்படின்னா சுஜன் ஒரு ஃப்ரெண்டு, ட்ரைலரில் பார்த்துருப்பீங்க, ஒரு ஃப்ரெண்டு கேரக்டர் வாய்ஸ் பேசும். ஸோ அவர் தான் அந்த கோ டைரக்டரும் சரி ஆக்டரும் சரி. ஸோ என்னோடய டீம் நான் எல்லோரையும் சொல்லிட்டேன். அப்புறம் இந்த நிகழ்ச்சி ரொம்ப சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிற என்னோட அண்ணன் பிஆர்ஓ சக்தி சரவணன், ரொம்ப நன்றிண்ணா உங்கள் சப்போர்ட்டு. அதுக்கப்புறம் என்னோடய டீம் மெம்பர்ஸ் எனக்கு நான் நிறைய திட்டியிருக்கேன். நிறைய வந்து எனக்கு கூட கோச்சிக்கிட்டு நிறைய பேர் ஷூட்டிங்கு வராமல் 2 நாள் வரலண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மேலே ஒரு கோவம் இருக்குது அவங்களுக்கு. நான் இப்போ அவங்களுக்கு இது வரைக்கும் நான் எதுவுமே காட்டினதில்லை. ஆக்சுவலி பார்த்திங்கன்னா படம் முடிஞ்சதோட கையோடு எல்லோரும் அதாவது அவங்கவுங்க ஒர்க் போயிட்டாங்க. அவங்களுக்குள்ள ஒரு நிறைய கோவம் இருந்தது. இந்த ஆள் எப்போ பார்த்தாலும் திட்டிகிட்டு இருக்கான் ஷூட்டிங்கில். அது அவங்களுக்குள்ள ஒரு பெரிய டாக்கே நடந்திருக்கு என்னை பற்றி. ஸோ அவங்க இப்போ ஸ்க்ரீனில் பார்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்காக தான் உங்களை நான் அப்படியே வேலை வாங்கணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அவங்களுக்கு அதாவது எல்லாமே படத்துக்காக தான்டா, பர்சனலாக இது இல்லை, சாரிடா எதாவது திட்டி இருந்தா. ஓகே, என்னோடய டீம் மெம்பர்ஸ் மேலே வந்துடுங்க, வாங்க. அதாவது அசிஸ்டன்ட் டைரக்டரும் இவங்க தான், நடித்தவங்களும் இவங்க தான். எல்லாமே பட்ஜெட் காரணமாக யூஸ் பண்ணிக்கிட்டேன். தமிழன் பண்பாடே நன்றி சொல்வது. ஒருத்தரை கூட விடலை, எல்லாரையும் கோட் பண்ணி அற்புதமாக நன்றி சொன்னார். அது தமிழனின் உயிர் பண்பாடு. அதாவது அரசியலில் சொல்லுவாங்க, சொல்லதெல்லாம் செய்துட்டோம், சொல்லாதையும் செய்துட்டோம், ஓட்டு போட்டவங்களுக்கு செஞ்சிட்டோம், ஓட்டு போடாதவங்களுக்கு செஞ்சிட்டோம். இவர் ஒத்துழைச்சவங்களும் செஞ்சிட்டார், நன்றி சொல்லிட்டாரு, ஒத்துழைக்காதவங்களும் நன்றி சொல்லிட்டார். ஒரு அற்புதமான ப்ரொடியூசர், ஒரு நல்ல டைரக்டர் அண்ட் ஹீரோ. தம்பி அருண்குமார் சேகரன், எடிட்டர், மியூசிக், பாட்டு எழுதியவர், எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. ஒரு மன திருப்தி என்னன்னா, ஒரு நல்ல படத்துடைய ட்ரெய்லர் பார்த்தோம், ஒரு 4 சாங் அற்புதமான சாங் பார்த்தோம். அதற்காக அவங்களுக்கு நான் வாழ்த்துக்களை சொல்லி, அடுத்த நல்ல வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்க இருக்கிறது என்பதை சொல்லி, ஒரு தமிழ் பண்பாடு குத்து விளக்கு ஏற்றி ஆரம்பித்தாங்க. குத்து விளக்கு ஏற்றுறது என்பது நம்முடைய தமிழ் பண்பாடு. இருள் நீங்கி ஒளி வீசணும். இப்போ அது மட்டும் இல்லை, குத்து விளக்கு பண்பாடு. குத்து விளக்கு ஏற்றனா என்னென்ன வேணும்? என்ன வேணும்? எண்ணெய், திரி, தீ. எண்ணெயை ஊற்றி திரியை வச்சு தீயை ஏற்றுறோம். அதை ஒரு 10 முறை சொல்லி பாருங்கள். எண்ணெய், திரி, தீ, எண்ணெய், திரி, தீ, எண்ணெய் திருத்தி. கடவுளே, நான் இருளில் இருக்கிறேன், உனக்கு ஒளியேற்றுகிறேன், நீ என்னை திருத்தி என்னையும் வாழவை மக்களையும் வாழவை என்பதுதான் அது. மனிதனுக்குள்ள பொறாமை, பொச்சரிப்பு, பொல்லாங்கு, தீய வழக்கங்கள், அவன் அழிஞ்சு போகணும், இவன் கெட்டு போகணும் என்று நினைக்கிற அந்த இருள் நீங்கி என்னை திருத்தி பிறரை வாழ வைக்க நானும் வாழ இறைவா அருள் புரி என்பதுதான் அது. அதுபோல் இந்த படம் ஒளி வீச, மக்கள் மனதில் இருளைக்கு ஒளி வீச குத்து விளக்கு ஏற்றப்பட்டது. ஆக அந்த அருமை பண்பாட்டை நான் வாழ்த்துகிறேன்.
நல்லா இருந்தது. 4 சாங் நல்லா இருந்தது. எடிட்டிங் நல்லா இருந்தது. பிக்சரைஸ் நல்லா இருந்தது. எல்லாரும் சொல்லிட்டாங்க படம் வெற்றி பெறணும், வாழ்த்தணும், உண்மையாக வாழ்த்தணும்னு. கவிதா என்னை கடைசியாக விட்டாங்க. அதுக்கு ஒரு நல்ல காரணம்னு சொன்னாங்க, ஏற்றுக்கிட்டேன். இந்த படம் வெற்றி பெறும். பெற்றால் அவர் அடுத்த படம் எடுப்பார். சினிமாவுக்கு லாபம், சினிமா தொழிலாளர்களுக்கு லாபம். பணம் வந்ததுன்னா திருப்பி எங்கள் ஆளுங்க என்ன பண்ணுவாங்க, அடுத்த படத்தில் தான் முதலீடு பண்ணுவாங்க. அதுபோல் ப்ரொடியூசருக்கு போட்ட பணம் வந்து அடுத்து அவர் படம் எடுத்து பல 100 குடும்பங்களை வாழ வைக்கணும், தொழிலாளர் குடும்பங்கள் என்பதை வாழ்த்தி இந்த தமிழ் சினிமாவை பழி வாங்கிறதுக்குனே சில காரியம் நடக்குது. ஜனநாயகன் ஒரு படம், அது ஹீரோ பெரிய ஹீரோ, அவர் சாதாரணமாக நடித்து ஹீரோவாக இருந்திருந்தால் இந்த குடும்பம் வந்திருக்காது. அவர் ஒரு அரசியல் கட்சி ஆரம்பித்து நான் தான் தமிழ்நாட்டின் முதல்வராக வருவேன் என்ன அடம் பிடிச்சார் பாருங்க, அதில் நிறுத்தணும். யாருமே எடுத்த உடனே நான் தான் முதலமைச்சர்னு சொல்ல வரலாறே கிடையாது. கட்சி ஆரம்பிக்கலாம், தப்பு கிடையாது. எலெக்ஷன் நின்று மக்கள்கிட்ட சொல்லி மக்கள் பெருவாரியாக வாக்கு போட்டு எம்எல்ஏக்கள் அதிகமாக மெஜாரிட்டி வந்து அவங்க முதலமைச்சர் தேர்ந்தெடுக்கணும். எடுத்த உடனே நான் முதலமைச்சர்னா 50-60 வருஷமாக கட்சி நடத்துகிறாங்களே அவங்கெல்லாம் என்ன ஆவாங்க? அதில் யாருக்கோ ஒரு காழ்ப்புணர்ச்சி வந்துருச்சு. கூப்பிட்டு பார்த்தாங்க, இல்லை நான் தனிதான்ட்டார். தனிதானே, ஜனநாயகத்தை பார்த்துக்கிறேன். அது இந்திய ஜனநாயகம். அதாவதுங்க, ஒரு படம் முழுசாக எடுத்து யார் ஹீரோ எந்த கட்சியெல்லாம் நான் பேச வரல. தமிழ் சினிமா நிலை என்ன, ஒரு படம் எடுத்து முடிச்சாச்சு, அது 400 கோடியா 500 கோடியா தெரியாது. ஹீரோவுக்கு மட்டும் 250 கோடி, ஒரு 100 கோடியில் படம் 350 கோடி இருக்கும், அவ்வளோதான். ரைட். ஒரு முதலாளி ஒரு தயாரிப்பாளர் பண்ணான். இப்போ கஷ்டம் யாருக்கு? தயாரிப்பாளருக்கு. ஹீரோக்கள் பணம் வரலன்னு வருத்தப்படலாம், ஆனால் பணம் வரலன்னு கஷ்டப்படுறாரா? பணம் வாங்கிட்டாரு, எப்போ கொடுத்துட்டாங்க, அதனால் அவருக்கு கஷ்டம் இல்லை. ஆனால் பணம் போட்ட முதலாளி எங்கள் தயாரிப்பாளர் அவஸ்தைப்படுறார். இதில் என்ன நியாயம்னா நிச்சயம் நியாயமே இல்லை, பழிவாங்குதல் ஒண்டி தான். டிசம்பர் 19 படம் பார்த்துட்றாங்க, 22 சர்டிஃபிகேட் கொடுக்குறேன்ட்டான், கட்டெல்லாம் கொடுக்குறாங்க. 24 கட்டு கொடுத்தாச்சு. 24ஆம் தேதி சர்டிஃபிகேட் வரும்னு நம்பினா பதிலே இல்லை. சென்சார் போர்டு பதிலே சொல்ல, இவங்க மெயில் அனுப்புகிறாங்க சர்டிஃபிகேட் அவன் இல்லை. அப்போ கோர்ட்டுக்கு போகிறாங்க. கோர்ட்டில் போனவுடனே லாக். 1 மாதம் மேலே ஆகுது, படம் வரல. அப்போது இவ்வளோ ஒரு அரசியல் பழி வாங்குதல் என்பது, அவர் எங்கே போகிறார் என்ன. இப்போ பாருங்கள், நாளைக்கு அவர் சொல்லட்டும் நான் இந்த கட்சியோட அலைன்ஸ் போயிடுறேன் சொல்லட்டும், நாளில் அந்த சாயந்தரம் 1 ஹவரில் வீட்டுக்கு சர்டிஃபிகேட் போயிடும். அப்போ 100க்கு 100 இது அரசியல் விளையாடுது. அது தவறு. சினிமா உலகை பழி வாங்காதீர்கள். அவருக்கு குரல் கொடுத்தாங்களா? யாரும் கொடுக்கல. ஏன்னா மற்றவங்களுக்கு கஷ்டம் வரும்போது அவர் யாருக்கும் குரல் கொடுக்கல, அவர் யாருக்கும் கொடுத்ததில்லை. அதனால் இப்போ எல்லாரும் அவரை விட்டாங்க. அதனால் அவருடைய தைரியத்தில் அவர் தான் இனி வெற்றி பெறணும், தயாரிப்பாளர் காப்பாற்றணும். ஆகவே நான் எந்த அரசானாலும், இது மத்திய அரசு தான் காரணம், மாநில அரசு மேலே சொல்கிற அர்த்தமே இல்லை. முதலமைச்சரே ஒரு ட்வீட் போட்டிருக்கார், இந்த மாதிரி பழி வாங்கக்கூடாது என்று அவர் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கார். ஆகவே இது எந்த அரசானாலும் இந்த ஜனநாயகத்தை விரைவில் விஷயத்தை முடித்து கோர்ட்டு மேட்டை முடித்து அந்த படம் ரிலீஸ் ஆகி ப்ரொடியூசர் காப்பாற்றப்பட வேண்டும். அதான் என் நோக்கம், வேறு நோக்கம்லாம் இல்லை. அடுத்து அவர் படம் தயாரித்து ஆயிரக்கணக்கான தொழிலாளருக்கு வேலை கொடுக்கணும்.
அந்த நோக்கத்தோடு தான் நான் சொல்லுகிறேன், ஜனநாயகம் படம் விரைவில் வெளியாக வேண்டும். உங்கள் அரசியலுக்காக சினிமாவை பழிவாங்காதீர்கள் என்று பொதுவாக சொல்லி, இந்த ப்ராமிஸ், சத்தியம், உண்மை, மெய், சத்தியமாக சொல்லுகிறேன், இந்த படம் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கிறது. உண்மையாக சொல்லுகிறேன், இந்த பணம் திரும்பி வர வாய்ப்பு இருக்கிறது. நான் தயாரிப்பாளரும் கலைஞர்களையும் வாழ்த்தி இந்த படம் வெல்க என வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ப்ராக்டிஸ்ன்னு ஒரு வார்த்தையை 95 வயசுலையும் பயன்படுத்துவாங்க. ஸோ லைஃப் இஸ் ப்ராக்டிஸ். என்னை பொறுத்தவரை படம் பண்ணுறதும் ப்ராக்டிஸ் தான். ஸோ இங்கே வெற்றி தோல்வின்னு ஒன்று கிடையாது. வெற்றி அடைஞ்சால் பவ்யமாக, அடக்கமாக, ஒடுக்கமாக இருக்கணும். தோல்வி அடைஞ்சால் கெத்தாக காலரை தூக்கி விட்டுட்டு போகணும். ஏன்னா அப்போ தான் அடுத்த கட்டத்துக்கு நகர முடியும். என்னை பொறுத்தவரை ஃபஸ்ட்டு படம் பண்ணுற எல்லாருமே பயிற்சி தான். தட் இஸ் ஏ கால்டு ப்ராக்டிஸ். ஸோ இந்த படம் பார்க்கும்போது எல்லாமே நல்லா இருக்குது. எனக்கு ஒரு சின்ன விஷயம், ஹீரோயின் வந்து கொஞ்சம் கவனம் செலுத்தியிருக்கலாம். குத்துவிளக்கு ஏற்றுனவங்க ஹீரோயின் மாதிரி இருக்காங்க. ஆனால் படத்தில் வந்து அந்த ஹீரோயின் மெட்டீரியலா அப்படின்னா அது கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக்கணும். அடி எடுத்து வைக்கும்போது ரொம்ப பயிற்சியோடு எடுத்து வைக்கிறது பெட்ரு. இந்த படம் இந்த குழுவுக்கு மிகப்பெரிய பயிற்சியாக இருக்குன்னு நம்புகிறேன், வாழ்த்துறேன், வரவேற்கிறேன். வாழ்த்துக்கள்.